பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வீடு வீடாக சென்று வழங்கி வரும் ரேஷன் கடை ஊழியர்கள். வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் சோதனையிடும் அதிகாரிகள். கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் மீது கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. தற்காலிகமாக வாயு கசிவை நிறுத்தப்பட்ட நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். கோவையில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த இடத்தின் அருகே உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை. விபத்து நடைபெற்ற இடத்தில் போக்குவரத்து தடை. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் சென்னை நோக்கி மதுரையில் பேரணியை தொடங்கும் பாரதிய ஜனதா மகளிர் அணி. அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சிம்மக்கல்லில் காவலர்கள் குவிப்பு. உதகையில் நடப்பாண்டில் முதல் முறையாக உறைபனி. திலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரியாக வெப்பநிலை பதிவு. தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ். ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் விஏஓக்களுக்கு 500 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மன்னார்குடி சென்னை ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய விவகாரம். தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டது. அடர் வனப்பகுதிக்குள் விடுவிப்பு. சுற்றுப்புற கிராம மக்கள் நிம்மதி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள தாமரங்கோட்டையில் தனியார் பேருந்தை முந்த முயன்ற அரசு பேருந்து. நடுவே சிக்கி காயத்துடன் உயிர் தப்பிய இளைஞர். அமெரிக்காவில் தாக்குதலில் ஈடுபட்ட IS அமைப்பை சேர்ந்தவர் குறித்து அதிர்ச்சி தகவல். ட்ரக்கை ஓட்டி 15 பேரை கொலை செய்த நிலையில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை சம்பவ இடத்தில் வைத்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கட்டடத்தின் மீது மோதிய சிறிய ரக விமானம். 2 உயிரிழந்த நிலையில் 18 பேர் காயம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகினார் ரோஹித் சர்மா. முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய இந்தியா 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பண்டிகைக்கு கட்டாயம் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்றார். போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க, எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசினார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIR நடக்கிறது இல்லை. மக்கள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம், இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள FIR ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க.
அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோரது நிலைப்பாடுகளை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையில் வெள்ளியன்று நடைபெறும் பேரணியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியாக மாறி நீதி கேட்பார்கள் என பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜக நடத்தும் பேரணியில் திமுகவும் பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. ஸோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும் திமுக, அதிமுக, விசிகே, வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி, எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி. தான் 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குஷ்பு தெரிவித்தார். புதுசு நிலையம் சென்னைக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக சார்பில் யார் குரல் கொடுத்தார்கள் என்றும் அவர் வினவினார். இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேசி சரி செய்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது. இளைஞரணியின் தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அது சரியா போச்சு. அப்புறம் அவரு மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு அன்னைக்கு அன்னையதான் பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம்தான் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்தரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி, எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களை புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். முன்னதாக பேசிய சௌமியா அன்புமணி, குற்றவாளிகளை பிடிக்கக்கூட இவ்வளவு காவலர்கள் வராத நிலையில் போராடுபவர்களை பிடிக்க ஏன் வருகிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாலையில் விடுவிக்கப்பட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார்.
அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்கிரப் டைபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பாக்டீரியா தொற்று எதனால் ஏற்படுகிறது, இதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் பரவும் காய்ச்சலாகும். காடுகள், மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட உண்ணிகள் கடிக்கும் போது இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் ஸ்கிரப் டைபஸ் நோயால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்தது. தற்போது இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கூட பரவி வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதருக்கு பரவாது. இது மோஸ்ட்லி இந்த டிக்ஸ் அண்ட் மைட்ஸ்ல ஒரு காமனான இன்ஃபெக்ஷன். அச்சம் தேவையில்லை. இட்ஸ் மெயின்ல ஃபார் அன் அவேர்னஸ் தான். எந்த பகுதியிலும் கேசஸ் வர வாய்ப்பு இருக்கு. மெயினா அந்த முட்புதர்கள் இதான் அந்த உண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதை கிளீன் பண்ணிக்கங்க. இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு நம்ம மனத்தை நோக்கி போகும்போதும் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, இருமல், நெறிகட்டி கொள்ளுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காய்ச்சலை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா எஸ்சார் ஃபார்ம் ஆகும். அதாவது எந்த இடத்துல பூச்சி கடிக்குதோ அந்த இடத்துல ஒரு காஞ்சா மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் இனிஷியலாக. இது உடல் ரீதியாக ரத்தத்தில் பரவுறதுனால எந்த உறுப்புகளை வேணால் பாதிக்கலாம். குறிப்பாக நீங்கள் லிவரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரலாம். ஒட்டுண்ணி கடிப்பது மற்றும் ஒட்டுண்ணி கடியால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்கள், பூனைகளால் மட்டுமே இந்த பாதிப்பு மனிதர்களை தாக்குவதால் அவற்றில் இருந்து விலகி இருந்தாலே இதுபோன்ற பாதிப்பை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவ அதிகாரிகள். ஸ்கின்ல ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ரேஷஸோ இல்ல இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கடிக்கான அறிகுறியோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது உடனுக்குடன் மருத்துவர்களிடம் நீங்க அணுகி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்னு இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் இந்த தொற்றால் பாதிக்கப்படும் போது முறையான சிகிச்சை பெறுவது அவசியமாகும். சிகிச்சைக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதால் எந்தவிதமான காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஞ்சித்துடன் செய்தியாளர் ரகுவரன்.